சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கின்ற பல நன்மைகள் வேறு எந்த கட்சியுமே செய்யலை. அதன் அடிப்படையிலும் இந்த காலகட்டத்தில் சிறுபான்மை மக்கள் எப்பொழுதும் திமுக பக்கம்தான் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் அனைவரும் இன்று தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் எங்களை திமுகவில் இணைத்திருக்கிறோம். இந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகள் சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதன் அடிப்படையிலும் மேலும் இன்றைய காலகட்டத்தில் ஐயுமல் போன்ற கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு இந்த கூட்டணியில் பெரும் துரோகத்தை செய்துவிட்டு போய்விட்ட நிலையில் இஸ்லாமிய சமூகம் திமுக பக்கம்தான் இருக்கிறது என்பதை எங்களுடைய சமூகம் சார்பில் உங்கள் முன் வெளிப்படுத்தும் விதமாக நாங்கள் இன்று திமுகவில் அடிப்படை உறுப்பினராக இணைந்திருக்கிறோம். இது எங்களுடைய முடிவு மட்டுமல்ல, இந்த சமூகத்துடைய குரலும் இதுதான். சிறுபான்மை கட்சிகள் சொல்லித்தான் சிறுபான்மை மக்கள் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் என்கிற பிம்பம் ஒரு மித், பொய்யானது. அடிப்படையில் சிறுபான்மை மக்களாகிய இஸ்லாமியர்கள் திமுகவின் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாற்றை பார்த்தால் தெரியும். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கின்ற திமுக கொடுத்திருக்கின்ற இடஒதுக்கீடு வேறு யாரும் கொடுத்ததில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை சட்டமன்றத்தில் இயற்றிய மாபெரும் தலைவர் தான் ஸ்டாலின் அவர்கள். வேறு யாருமே அதை செய்யல. அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழ் நாங்கள் இணைந்திருக்கிறோம். மேலும் இன்னும் சொல்லப்போனால் இந்த புதிய வக்குப் திருத்த சட்டம் என்கிற நிலை இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு திருப்பரங்குன்ற பிரச்சனையை பார்க்கிறோம். இன்னைக்கு பக்ரீத்துடைய இந்த மாட்டு குர்பானி கொடுப்பதில் இருக்கின்ற பிரச்சனையை கூட பார்க்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் முதல் குரல் கொடுப்பவர் திரு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இதன் அடிப்படையில் இதை உறுதிப்படுத்தும் விதமாக சிறுபான்மை மக்களாகிய நாங்கள் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் கூட இன்று ஒரு மனதாக ஏகமனதாக நாங்கள் திமுகவில் இணைந்திருக்கிறோம். இதுபோன்ற நிகழ்வு இன்னைக்கு தொடரும். இன்னைக்கு ஒரு சிறு கூட்டம் தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் வருகின்ற காலங்களில் இன்னும் பல மடங்கு அதிகமான இஸ்லாமிய கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்களும் நண்பர்களும் திமுகவில் இணைவார். என்னோட பேர் புதுமடம் ஹலீம், முன்னாள் மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.